பசும்பால்ல ஃபேட் எஸ்என்எஃப் இந்த ரெண்டையும் அதிகரிக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது மாட்டுக்கு நீங்க கொடுக்கறத ஒழுங்கா கொடுத்தா அது உங்களுக்கு கொடுக்கறத ஒழுக்கமா கொடுக்கும். இந்த ஃபேட் எஸ்என்எஃப் அதிகரிக்கிறதுக்கு நாம 3 விதமான பண்ணை மேலாண்மை கடைபிடிக்கணும். முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கிற தீவனத்துல பசுந்தீவனமும் உலர் தீவனமும் சரி விகிதத்துல கொடுத்திருக்கணும். இதுலயும் முக்கியமா வைக்கோல் ஒரு 40% வரைக்குமாவது நீங்க மாட்டுக்கு கொடுக்கும் பொழுது மாட்டோட வயிற்றுல இருக்கிற அசிட்டேட்டை அதிகப்படுத்தி நிச்சயமா பால்ல கொழுப்பு சத்தை அதிகப்படுத்தி இது ஒரு வழி. இரண்டாவது, அதிக எனர்ஜி இருக்கக்கூடிய நல்ல தானியங்கள் மற்றும் புண்ணாக்குகள் அதிகம் கலந்த தீவன ரேஷியோவை சூஸ் பண்ணி அந்த பெல்லட்ஸ நீங்க உங்க பசுக்களுக்கு கொடுக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே உங்களுடைய பண்ணையில 24 மணி நேரமும் 7 நாட்களும் தண்ணி குறையாம பாத்துக்கீங்க. எல்லா பசுக்களுக்கும் தண்ணி குறைஞ்சதுனாலே பாலோட அடர்த்தி குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன மேலாண்மை யுக்திகளை நீங்க கடைபிடிச்சு உங்களுடைய பண்ணை பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க. ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப் பால்ல அதிகப்படுத்துங்க. பசு நேஷன் பை ஆர்ஜிஎஸ் ராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.